தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். எல்லாம் சேர்ந்து பாடுமா? தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையின். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். சொல்லுங்க. பாடைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்த உள்ளே நுழையட்டும். பாடைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் கொடிகளெல்லாம் அவரின் உடைமையன்றோ. மண்ணுலகம் ஆமே கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் கொடிகளெல்லாம் அவரின் உடைமையன்றோ. தேடுவோம் தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு ராஜா. கர்த்தர் மலையில் ஏற தகுந்தவர் நாம், அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவர் நாம். கர்த்தர் மலையில் ஏற தகுந்தவன் நான், சமூகத்திலே நிற்க தகுந்தவர் நாம். சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவர் நாமே. சுத்தமான கைகள் உண்மையான இதயம் உடையவர் நாமே, உடையவர் நாமே, உடையவர் நாமே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும்,
ராஜா வருகிறார். இயேசு ராஜா. ஓ தலைகள் உயரட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணும். தேவனுடைய மகிமை கடைசி நாட்களிலே தம்முடைய திருச்சபை மூலமாய் தேவன் வெளிப்படுத்த போகிறார். ஆமென். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது என்று சொல்லி பாடி ஒரு வாக்குத்தத்த பாட எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லா கைதட்டி மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. எல்லா பாடுவே மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. once again மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். சிவோர பல பர 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 யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மறுபடியும் எல்லாம் சொல்லுங்க. மகிமை ஆமென். தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். சொல்லுங்கோ. செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. நல்லா தட்டி பாடுகிறவங்க வாழ்க்கையில மகிமை வெளிப்படும். தடைகள் எல்லாம் விலகும், குடும்பம் செழிக்கும், பிள்ளைகள் செழிப்பார், உங்க பிசினஸ் செழிக்கும், நீங்கள் விருத்தி அடைவீர்கள். வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ
வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். 5 வகை ஊழியங்கள் நம் சபையில் காணப்படும். 5 வகை ஊழியங்கள் நம் சபையில் காணப்படும். அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000 எழும்புவார்கள். அப்போஸ்தலர் இறைவாக்கினர் ஆர்வமாய் எழும்புவார்கள். அப்போஸ்தலர் இறைவாக்கினர் ஆர்வமாய் எழும்புவார்கள். அப்போஸ்தலர் இறைவாக்கினர் ஆர்வமாய் எழும்புவார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. சொல்லுங்கோ ஆமென். வெளிப்படும் நாட்கள் இது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் எங்க வாழ்க்கையில வெளிப்படும் நாட்கள் இது. ஏசையா வெளிப்படும். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய். சின்னவன் 1000 சிறியவன் தேசமாவா. சின்னவன் 1000 சிறியவன் தேசமாவா. சொல்லுங்க. சின்னவன் 1000 சிறியவன் சின்னவன் 1000 ஜனங்கள் 1000 பெருகுவார்கள். கர்த்ததாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். கர்த்ததாமே துரிதமாய் செய்திடுவார். கர்த்ததாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். துரிதமாய் செய்திடுவார். கர்த்ததாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். சொல்லுங்க. மானிடர் யாவரும் ஏகமாய் காண்பார்கள். முத்துநகர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். கடற்கரை திரள் செல்வங்கள் எனக்கு சொந்தமாகோ. கடற்கரை திரள் செல்வங்கள் சொந்தமாகோ. பூமியெல்லாம் அவர் மகிமை ஏகமாய் கண்டிடுமே. பூமியெல்லாம் அவர் மகிமை ஏகமாய் கண்டிடுமே. பூமியெல்லாம் அவர் மகிமையை ஏகமாய் கண்டிடுமே. பூமியெல்லாம் அவர் மகிமையை ஏகமாய். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை
வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ வெளிப்படும் நாட்கள் இது. ஆமென். மகிமை எஸ் லார்ட். இது. சொல்லுங்க. மகிமை தேவ மகிமை வெளிப்படும். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோம். Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. We mama darana shekara baraba. மானிடர் யாவரும் காண்பார்கள் ஏகமாய். அவை இதெல்லாம் ஆண்டவருடைய விருப்பம், ஏக்கம். இந்த வார்த்தை வேதத்தில் இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கும் பயன் இல்லை. இந்த வேதத்தில் இருக்கிற அந்த வார்த்தை என்றைக்கு நம்முடைய ஆவியிலே ஒரு விதையாய் விழுகிறதோ அன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம். கிறிஸ்துவ வாழ்க்கை வெளியில் அல்ல, நமக்குள்ள. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நான் அவருடைய மகிமையை காண்பேன். அது எப்படி அப்படின்னா, மகிமைனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாடல் வரிகளாக விவரிக்கிறது. அதில் கடைசியாக பாட சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலது. இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற. நீ வா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார்ல, ஒருவனாக இருக்கலாம், அலை நோக்கி பார். இன்னொரு மொழியாக்கத்தில் நீ வா, உன்னை ஒரு தேசமாய் நான் மாற்றப் போகிறேன். நீங்கள் நம்புறீங்களா? நிறைய பேர் நம்பலை. எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு பொண்டாட்டி கொண்டு வரது வாங்கி சாப்பிட்டு விட்டு அதிலே காலம் தள்ளிக்கிட்டு இருக்க கூட்டமாக நீங்கள் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கேட்க மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ போடுவிய, எவ்வளோ கொடுப்பிய அப்படின்னா என்ன? கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. அது சைடில் போடுறத போட்டு விடுங்க. ஒரு இழுத்து, ஒரு இழுவை இழுத்து நாசுக்காக சொருகிறத அப்படி போடுறத போட்டு விடுங்க. என்ன மாடா ஆடா போடுறத போட்டு விடு. இதையெல்லாம் தூக்கி தள்ளிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வா, உன்னை ஒரு பெரிய தேசமாக்க போகிற அப்படிங்கிறார். இந்த வார்த்தையின் மேலே நீங்கள் கவனம் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள அப்படியே விளைந்து வரும். நீங்கள் எண்ணத்தை போட்டாலும் அது பொண்ணாக விளைய ஆரம்பிக்கும். ஆமே. வார்த்தை தேவன் எப்படி சொல்கிறார் பாருங்க. வேறு ஒன்று எதை கொடுத்தாலும் அவரை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, பிரியப்படுத்த முடியாது. அவருடைய வார்த்தையை நம்பணும். அவன் நிச்சயமாக என் கண்கள் மகிமையை காணும். அந்த மகிமையை நான் நாடுவேன், தேடுவேன், அது மேலேயே என் கண்களை வைப்பேன். எஸ், வேற ஒன்றுக்கும் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வேற ஒன்றுலேயே கவனம் செலுத்த மாட்டோம். மற்றது எல்லாத்தையும் தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். ஆமே. அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர் தம்முடைய மகிமைக்காகவே நம்மளை அழைத்திருக்கிறார். எப்படி சொல்றார்? என் ஜனங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட விருட்சகமாயிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க பாப்பா, நான் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட விருட்சகமாயிருப்பேன். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட விருட்சகமாயிருப்பேன். விருட்சமாயிருப்பேன். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை நீங்க சொல்லாம உங்க உள்ளத்துல விதைக்கப்படாது. நான் சொல்றேன் அப்படின்னு அது உங்களுக்கு கேட்குது. அந்த வார்த்தையை நீங்க எடுத்து விதைக்கணும். சொல்லுகிறார், விதைக்கிறவனுக்கு விதையையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லணும். நான் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட விருட்சகமாய் என் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். சொல்லுங்க, என் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். என் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். நீங்கள் வீட்டை கட்டும் பொழுது, வீட்டை வாங்கும் பொழுதும் 2 பேர் 4 பேர் வந்தால் தங்குற மாதிரி வாங்கணும். வந்தால் உட்கார கூட சேர் இல்லாமல் இருக்கக்கூடாது. என்ன உட்காந்தாங்கன்னா காப்பி கொடுக்கணுமோ டீ கொடுக்கணுமோ நினச்சா வாழ்க்கையில் உருப்பிடவே முடியாது. அப்படி நினைக்கவே கூடாது. நமக்கு இருக்கோ இல்லையோ பகிர்ந்து கொடுக்க கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க, உறவுகள் வரணும், சொந்தங்கள் வரணும், உடன் பிறந்தவர்கள் வரணும், எல்லோரும் வரணும். வீட்டில் உட்காரணும், ஒருத்தர் பார்க்கணும், பேசணும். என்ன அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய மகிமை பெரிதாய் விளங்கும். நிச்சயமாக அந்த மகிமையான தேவனை
நாம் உயர்த்த நாம் உயர்ந்து கொண்டே போவோம். எல்லாரும் எழும்பி நின்று நம் ஆண்டவரை பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கைதட்டி செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் போதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. கமான். உன்னதரின் மகிமை என் மேல் போதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. மேலே மேலே உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் போதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் போதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. மேலே மேலே உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் போதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. ஓ உன்னதரின் மகிமை என் மேல் போதித்ததா. அவர் மறுபடியும் சொல்லுங்க. உன்னதரின் மகிமை என் மேல் போதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் போதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நானும் ஜூடு பேசிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அப்போ ஒரு காரியம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்கிறோம் அப்படின்ட்டு சில அப்படி அவள் பேசிக்கிட்டே இருந்தான். அப்போ கடுகளவு விசுவாசம் இருந்தால் ஒரு பெரிய மலையே பெருக்க முடியும். அதே நேரத்தில் கடுகளவு அவிசுவாசம் இருந்தால் டோட்டலாக எல்லாம் காலி ஆகிடும். அப்படி எனக்கு பெரிய ஆச்சரியம். ஆமாம், அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா அவ்வளோதான். கொஞ்சம் விசுவாசம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். கொஞ்சம் சந்தேகம் டோட்டலாக காலி பண்ணிடும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறீங்க பார்க்க 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 நீங்கள் உயர உயர போயிட்டே இருப்பீங்க. நாம் போயிட்டே இருப்போம். ஆமாம், நாம் நினைக்கிறோம் நான் உயர போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி சொல்ல பாருங்களேன், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி
அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை உட்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா எல்லா அடிமைத்தனத்தில் இருந்தும் எதெல்லாம் மனுஷனை ஆண்டு கொண்டிருந்ததோ அது எல்லாவற்றிலிருந்தும் அவர் நம்மளை விடுதலை ஆக்கினார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். இதெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்ய செய்ய செய்யத்தான் மாற்றம் உண்டாகும். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தி இருக்கிறார். என்னை உட்படுத்தி இருக்கிறார். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டே இனி வனாந்தரம் எனக்கு இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஆவே. மேலே உயரே 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 நான் பரப்பே. 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 இசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. இசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச்செடி நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததா உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததா உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பரப்பே. 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 Come on. உயரே 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 நான் பரப்பே. உயரே 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 நான் பரப்பே. மேலே உயரே 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 நான் பரப்பே. உயரே 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 நான் பரப்பே. மேலே உயரே 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 நான் பரப்பே. உயரே என் ஜனங்கள் செட்டைகள் அடித்து உயர எழும்புவார். உயரே 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 நான் பரப்பே. 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 ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி அவர் என்னை அவரோடுகளை புண்ணங்களை உட்கார வைத்தார். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த மகிமையின் ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். அவரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. கையவே சொல்லு. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. மறுபடியும் எல்லாரும் தேவ பிரசன்னமே இறங்கியே தேவ பிரசன்னமே தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. அப்பா பாடுற எல்லாரையும் நிரப்பிடுங்கப்பா. கமான், எல்லாம் கையை சொல்லுங்க. தேவனின் மகிமை
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் வல்லமகிமையா பூமி முழுவதும் நிறைந்துள்ளன. தேவனின் வல்லமகிமையா பூமி முழுவதும் மறுபடி சொல்லுங்க. தேவனின் வல்லமகிமையா பூமி முழுவதும் நிறைந்து. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. Come on. எங்கள் குடும்பங்களை மூடுங்க, எங்கள் பிள்ளைகளை மூடிடுங்க. அப்பா மூடிடுதே. எல்லாம் சொல்லுங்க. என் ஜனங்களுடைய எல்லாவற்றையும் மேல, குடும்பங்கள் மேல, உடைமைகள் மேல, பிசினஸ் மேல உங்க மகிமை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக. தட்டைகளை உடைக்கிறேன். நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ அப்பா தேவனின் தூய அக்கினி இன்று நாமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நாமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விருத்தி, ஒரு பெரிய பெருக்கம், ஒரு பெரிய நிறைவு. Receive the power. பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவ மகிமை குடும்பங்களிலே காணப்படுவது. Lord, எல்லா emptiness மாறுவதாக, நிறைவு உண்டாவதாக. வியாபாரங்கள் பெருகட்டும், தொழில் வளங்கள் பெருகட்டும், உம்முடைய மகிமை வெளியிறங்கமாகட்டும். நல்ல சுகவலன் ஆரோக்கியம் உண்டாகும். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, பாடுங்க, பாடுங்க. பிள்ளைகள் எல்லாம் பாடுங்க. ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே.
பரலோகி அபிஷேகம் இன்று நாமக்குள்ளே நிரம்பி வழியுதே. பரலோகி அபிஷேகம் இன்று நாமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை சபையை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. எல்லா கரங்களை தட்டி அப்பா 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 போடுங்க. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. எல்லாரையும் பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க. ஃபில் பண்ணிருங்க ஃபில் பண்ணிருங்க ஃபில் பண்ணிருங்க. பொல்லாத வல்லமை இருளின் ஆவிகள் வெளியேற தடைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் கர்த்தரின் விளக்காய் இருக்கிறார். அவர் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தருடைய மகிமைகள் சபையிலே வெளியிறங்குவார். புத்தகங்களுக்கு யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட துதிக்கிறோம் தேவனே. பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோம். சொல்லுங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்கார உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கையவே சொல்லுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். தேவ பிரசன்னமே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகி நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. நல்ல கரங்களை ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya 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 ஹalleluya. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை வா, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உங்க மகிமை வெளிப்படட்டும். வா, சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாவதாக, வியாதிகள் அகற்று போவதாக. இயேசு நம்மோடு திருச்சபையார் வியாதியோடு இருப்பதில்லை. எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும். ஓ தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. நம்முடைய பிரசன்னத்தின் ஆலைகள் எங்களை மூடி இருக்கிறதற்காக அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. தாவீது ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டான். ஆனா அவன் போய் ஜெபம் பண்றான், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல். அப்படின்னா தவறு செய்தாலும் இங்கே தான் இருக்கிறான், அப்படின்னா அவருடைய சமூகத்தில் தான் இருக்கிறான். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்களேன். தவறு செஞ்சுட்டாங்க இருக்க விலகலை அவர். அப்போ தான் சொல்கிறான், என்னை தள்ளிடாதீங்க. அப்படின்னா ஏன் நான் உள்ளே தான் இருக்கிறேன், இந்த பாவியை உள்ளே வச்சுருக்கிறீங்களே. அவ்வளவு நல்ல ஆண்டவர். பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை அப்படி சாதாரண பார்த்துடுறோம். மனிதனோடு கூட ஆண்டவர் பாருங்களேன், எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தம்மை போலவே நம்மளை உண்டாக்குறாரு. அதுக்கு முன்னாடி நம்மளை திட்டம் பண்ணுறாரு. சரி, பாவம் செஞ்சிட்டான், கடவுளுக்கு விரோதமான காரியங்களை பண்ணிட்டான். இப்போ அப்படி பண்ணாலும் அவரே வர்றார், ஆதாம் எங்கே இருக்கிற அப்படிங்கிறார். சரி, அதுக்கப்புறமும் ஜனங்கள் கடவுள் அறியாமல் இருக்கும் பொழுது அவரே தேடி வந்து, நீ வாப்பா உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தீர்க்கதரிசி நாட்களில் எல்லாரும் போயிட்டானுங்க. எவனா ஒருத்தர் எழுப்புறாரு, அவனை எழுப்பி அவன்கிட்ட போய் சொல்கிறான் ஜனங்கள்கிட்ட போய் அப்படிங்கிறார். கடைசியா நம்முடைய குமாரனை அனுப்பி அவர் தான் தேடி வந்து நம்மளை மீட்டார். நம்மளை எல்லாம் அவர் தான் தெரிந்து கொண்டார். இதுவரைக்கும் அவர் நம்மளை தேடிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல பாருங்களேன், அவர் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறார். நான் வாசம் பண்ணும்படி ஒரு வாசலத்தை உண்டாக்க அப்படின்னாரு. அந்த வாசலத்தில் அவர் இருந்தார், எல்லாரும் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஏற்பாடு வரும் பொழுது எல்லாம் அந்த ஆலயத்தை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. டேய், இதை இடிச்சு விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்படின்னு என்ன சொன்னார், இதை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிற, என்னை இடிச்சு போடு, 3 நாளில் எழுப்புவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா நான் மரித்து எழும்ப போகிறேன், அதுக்கப்புறம் எல்லா பயிலும் என்னுடைய ஆலயமாய் மாறப்போகிறான். இந்த ஆலயத்தில் எப்படி மகிமை வெளிப்பட போகுதோ அதை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை. சொல்லுங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயமாகிய என்னுடைய மகிமை பெரிதாய். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயமாகிய என்னுடைய மகிமை. நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். என்னுடைய மகிமை பெரிதாய். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்க உலகத்திலிருந்து ஓடி வந்தானுங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை மட்டும் தட்டு, அவனை 3ஆம் நாளில் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் அப்படின்னார். அப்படின்னா 3ஆம் நாள் எழுப்புவேன் அப்படின்னா அவர் மரித்து எழுந்ததுனால நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் இருந்தால் மகிமை வெளிப்பட போகுது. அதை நிச்சயமாக அவங்க கண்கள் காணும். நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.